ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம 12th ஃபெயில் எடுக்கலாம்னு பார்க்கலாம். இயர் பாருங்க, 2012 2017 வரைக்கும் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க கரெக்டா. இதோட டார்கெட் சாரி இதோட தீம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth. இதுதான் 11th ஆனால் வந்து அந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற வேர்டு மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க கரெக்டா. அடுத்து பாருங்க, இந்த பிளான் இஸ் ஸ்ட்ரென்தனிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வரணும். எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை டு ஆல் வில்லேஜஸ், எல்லா வில்லேஜஸ்க்கும் எலக்ட்ரிசிட்டி பவர் கொடுக்கணும். அடுத்து ரிமூவிங் ஜெண்டர் கேப்ஸ், இது எல்லாத்துக்குமே இருக்கும். சென்ட்ரல் சோசியல் கேப்ஸ் அட்மிஷன் எடுத்து ஸ்கூல் அண்ட் இம்ப்ரூவ்டு ஆக்சஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் இருக்கக்கூடிய அந்த ஜெண்டர் கேப், ஆண்களுக்கு இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, பெண்கள் இவ்வளோ பேர் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஜெண்டர் கேப். 50 ஆண்கள் படிச்சா 50 பெண்களும் படிக்கலாம். ஓகேங்களா? அதான் ஃபர்தர் இட் ஆஸ்பைர்டு டு என்ஹான்ஸ் த கிரீன் கவர் பை 1 பில்லியன் ஹெக்டர்ஸ் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் 1 பில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈச் இயர் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். அதே மாதிரி டார்கெட் growth ரேட் பாருங்க 9%, அச்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா 8% அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி பார்ப்போம். சரி பார்ப்போம். 8% கொடுக்குறாங்க. ஆக்சுவலா 2012 இருந்து 2017 வரைக்கும் 5 வருஷம் போயிருக்காங்க இந்த 5 பிளான். ஆனா இந்த 5 பிளான் 5 வருஷம் போகல. 2015 ஐ மீன் 14ஓட எண்டோட இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 2014 எண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2014 நமக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. காங்கிரஸ் கவர்மெண்ட் தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பிஜேபி கவர்மெண்ட் வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் 2014 சரி 2014ஓட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளோ நாளா இயங்கிட்டு இருந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற விஷயத்த நாங்க ரிமூவ் பண்றோம். ஐ மீன் அதை டிசால்வ் பண்றோம், அந்த அமைப்பை கலைக்கிறோம். பிளானிங் கமிஷன் நம்ம பார்த்தோம்ல, பிளானிங் கமிஷன், அந்த பிளானிங் கமிஷனை நாங்க ரிமூவ் பண்றோம். அதுக்கு பதிலாக நாங்க என்ன பண்ண போறோம், நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறோம் பேசினாங்க. அப்போ நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இவங்க தான் இந்த மாதிரி இந்தியாவில் இந்த பிளானிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க கொண்டாடுற மாதிரி 5 year பிளான்லாம் கொண்டு வர முடியாது. நித்தி பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை நித்தி ஆயோக் பண்ணும், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அதனால இந்த பிளானை 2014 அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2015 இருந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிற வந்து ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எஸ், நித்தி ஆயோக், the planning commission replaced by the new institute called நித்தி ஆயோக். ஓகேவா? நித்தி ஆயோக், இந்த நித்தி ஆயோக் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நித்தினா என்னன்னு கேட்பாங்க. நித்திக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதுக்கு தெரிஞ்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? எப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா Jan 1 2015. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் டு அப் அப்ரோச், கீழே இருந்து மேலே போற மாதிரி. சரி, இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் கரெக்டா. செக்ரட்டரியேட்ஸ் டு பி நவுன் அஸ் சிஇஓ அப்பாயிண்டட் பை எ பிரைம் மினிஸ்டர். நித்தி ஆயோக்கோட சேர்பர்சன் யாரு கேட்பாங்க. அந்த சேர்பர்சன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சேர்பர்சன் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். எப்பயுமே வந்து பிளானிங் கமிஷன் யாருன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் தான். இங்கேயும் பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒரு வைஸ் சேர்மன் இருப்பாரு, ஒரு வைஸ் சேர் பர்சன் இருப்பாரு. இப்போ அந்த வைஸ் சேர் பர்சன் யாரா இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்டால அப்பாயின்ட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அது இல்லாம ஒரு சிஇஓ இருப்பாரு. சிஇஓ அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஇஓ, அது செக்ரட்டரின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ பரமேஸ்வர் ஐயர் பிகம் த சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் கொடுக்குறாங்க. பட் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிடையாது. ஐ திங்க் இப்போ வந்து மாத்திட்டாங்க. ஸ்ரீ சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அகைன் இவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ சுப்பிரமணியம் தான் வந்ததுன்னா சிஓன்னு இருப்பாங்க. வைஸ் சேர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுமன் பெரி, ஐ திங்க் அவரும் இந்த மாத்தலாம் நினைக்கிறேன். அதையும் மட்டும் செக் பண்ணுங்க. சுமன் பெரி அவர் தான் இருக்காரு. ஓகேங்களா? இப்போ மாத்திட்டாங்கன்னு தெரியல, பட் மாத்தல, ஐ திங்க். ஓகே, சரி, ஸ்ரீ சுமன் பெரி இவங்க தான். அப்போ நித்தி ஆயோக்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஐ மீன் சேர் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க, வைஸ் சேர் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், ஓகேவா, தலைமை செயல் அதிகாரின்னு சொல்லுவோம், அவங்க இருப்பாங்க. அது இதை தாண்டி வேற யார் இருப்பாங்கன்னா சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், இவங்க தான் முக்கியம். சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்தியாவில் இருப்பாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களும்
நித்தி ஆயோக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர்லாம் இருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. ஸோ நித்தி ஆயோக்கோட 7 பில்லர்ஸ் எஃபெக்டிவ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் கவர்மெண்டா இருக்கணும் அதுக்கு 7 பில்லர்ஸ்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னு பாருங்க. ப்ரோ பீப்புள், ஃபுல்ஃபில்ஸ் ஆஸ்பிரேஷன் ஆஃப் சொசைட்டி அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது சொசைட்டியோட நீடையும் இண்டிவிஜுவலோட நீடையும் ஃபில் பண்றது, அதான் ப்ரோ பீப்புள். அடுத்து ப்ரோ ஆக்டிவிட்டி, தமிழ்ல அடுத்து இருக்குது, நல்லா பயப்படாதீங்க சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஆன்டிசிபேஷன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு சிட்டிசன்ஸ் நீட். அடுத்து ப்ரோ பார்ட்டிசிபேஷன், இன்வால்மெண்ட் ஆஃப் சிட்டிசன், எல்லாரும் வந்துதான் இன்வால்வ் பண்றது. அடுத்து எம்பவரிங், இந்த ஏழையும் ஞாபகம் வச்சுங்க. ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், உமன் எம்பவர்மெண்ட். அடுத்து இன்க்ளூஷன் ஃபார் ஆல், அனைத்து தரப்பான மக்களையும் இன்வால்வ் பண்றது. எஸ்சி, எஸ்டி, பிசி, மைனாரிட்டிஸ், அந்த மாதிரி கிசான்ஸ், கிசான்ஸ்னா விவசாயிகள், ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாரையும். அடுத்து ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூத், அனைத்து கொடுக்குது. அடுத்து டிரான்ஸ்பரன்சி, ஓகேங்களா? மொத்தம் 7. ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், ஈக்குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது. இந்த 7ஐயும் எழுதிச்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை, மேபி ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாங்கன்னா இந்த 7ல இது வந்து நிச்சய ஏதோ பில்லர் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. தமிழ்ல பாருங்க. மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், மதிப்பிடத்தல். அதுதான் நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதான். மக்கள் சார்புனா சமூகம் மற்றும் தனிநபர்களை பூர்த்தி தேவைகளை பூர்த்தி செய்வது. குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் செயல்திறன்களை கொடுக்கிறது. அடுத்து பங்கேற்பு, எல்லா மக்களையும் பங்கேற்க வைக்கணும். அனைத்து அம்சங்களையும் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது, அதான் மேம்பாடு, எம்பவர்மெண்ட். அனைத்தையும் உள்ளடக்கியெல்லாம் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, பிசி, மைனாரிட்டிஸ், அவங்க எல்லாமே. சமத்துவம், இளைஞர்களுக்கான வாய்ப்பு. வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தோட டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தோம்னா 7 பில்லர்ஸ். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். எஸ், இது கொஞ்சம் முக்கியம். நித்தி ஆயோகோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா இது அப்படின்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். அதாவது கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட்டுறவாகவும் இருக்கும், அதாவது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இருக்கணும். அட் த சேம் டைம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, காம்படிஷன் இருக்கும். இப்போ நம்ம சாரி மகாராஷ்டிரா நல்லா இவ்வளோ டெவலப் ஆயிட்டாங்க, அடுத்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும். ஓகேவா? கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்றது. அடுத்து ஷேர்டு நேஷனல் அஜெண்டா, பகிரப்பட்ட தேசிய நிகழ்ச்சிகள். அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும்ல, அந்த அஜெண்டாவை எல்லாரும் ஷேர் பண்ணணும். அதை ஷேர் பண்ண வைக்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன், இந்த நித்திய கூட ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் அந்த அஜெண்டா, இப்போ கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு கிளாஸே சேர்ந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாருமே ஷேர் பண்ணணும். அது மாதிரி. அடுத்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். எஸ், இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதாவது சென்ட்ரலைஸ்டு, மேல இருந்து ஆர்டர் கீழே வராம, சென்ட்ரல்ல இருந்து ஆர்டர் கீழே வராம ஸ்டேட்டு கிட்டையும் சஜஷன் கேட்கணும். அதான் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். அடுத்து விஷன் அண்ட் சினாரியோ பிளானிங். விஷன் அண்ட் சினாரியோனா தொலைநோக்கு மற்றும் சூழ்நிலை திட்டங்கள். ஃபர்ஸ்ட் தொலைநோக்கு திட்டங்கள், லாங் டேர்ம் விஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, 2047 இந்தியா வளர்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அது தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பிளானிங், தொலைநோக்கு திட்டங்கள், விஷன் பிளானிங். அடுத்து சினாரியோ பிளானிங்னா சூழ்நிலை திட்டங்கள். இப்போ சூழ்நிலை இந்தியாவுக்கு எப்படி இருக்கு அதுக்கும் பிளான் பண்ணுவாங்க. லாங் டேர்மையும் பார்ப்பாங்க, இப்போ இந்தியாவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி, இப்போ இந்தியா எந்த செக்டர்ல டெவலப் ஆகிறாங்க அந்த மாதிரி. அடுத்து நெட்வொர்க் எக்ஸ்பர்டீஸ், நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், நிபுணத்துவ வலைமைப்பு. நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்களா, எக்கனாமிக்ஸ் எக்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட், எஜுகேஷன் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி லெஜன்ஸ் இருப்பாங்களா, அவங்கள எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணி டெவலப் பண்றது. அடுத்து ஹார்மனைசேஷன், ஒத்திசைவு, எல்லாருமே சேர்ந்துருக்கு. அடுத்து கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வு சொல்றது. அடுத்து கோஆர்டினேட்டிங் இன்டர்ஃபேஸ் வித் த வேர்ல்டு. எஸ், இது ஒரு முக்கியமான part. நம்ம இந்தியாவை உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கணும். இந்தியா அப்படிங்கிற தனிமட்ட யாரு கூடயும் இன்டகிரேட் ஆகாத மாதிரி இல்லாம எல்லா நாடுகளையும் நம்ம ஒருங்கிணைக்கணும். அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிஷனை கொடுக்கணும். அடுத்து இன்டர்னல் கன்சல்டன்சி, உள் ஆலோசனை, உள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஆலோசனை செய்யுது. அடுத்து 10th வந்து கெப்பாசிட்டி பில்டிங். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாடு, திறனை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தல். அடுத்து மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு செக்டாரையும் மானிட்டர் பண்றது, அதே மாதிரி அதை எவாலுவேட் பண்றது. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, இந்த செக்டார் எப்படி நடக்குது அப்படிங்கிறது கண்காணிக்கணும்,
கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து அதை எவாலுவேட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த செக்டார் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, இந்த ஸ்கீம் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, யார் ரெண்டாவது இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றது. ஓகேங்களா, அதான் வந்து எவாலுவேஷன். ஓகே, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். பார்த்தீங்க, கோஆப்ரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், ஷேர்டு நேஷனல் அஜெண்டா, டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், விஷன் அண்ட் சினாரியோ பிளானிங், நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், harmonious conflict resolution, coordinating interface with the world, internal consultancy, capacity building and monetary evaluation. அதே தான் தமிழ்ல பாத்தீங்கன்னா கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி, கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி, பயிரிடப்பட்ட தேசிய நிகழ்ச்சிகள், பரவலாக்கப்பட்ட திட்டங்கள், தொலைநோக்கு மற்றும் சூழ்நிலை திட்டங்கள், நிபுணத்துவ வடிவமைப்பு, ஒத்திசைவு, மோதல் தீர்வு, உலகத்துடன் ஒருங்கிணைத்தல், உள் ஆலோசனை, திறன் மேம்பாடு, கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. ஓகேவா, அவ்வளவுதான் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து நித்தி ஆயோக்கோட ஃபங்க்ஷன்ல பார்த்தாச்சுல. மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் பை டேக்கன் பை நித்தி ஆயோக் நிறைய இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது என்னென்ன இண்டெக்ஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ். எஸ்டிஜிங்கிற கோல்டு இண்டெக்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுது, ஸ்டேட்டு சிட்டிஸ் அதெல்லாமே ரிவ்யூ பண்ணி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது புத்தாக்க அட்டல் புத்தாக்க வரிசை, ஓகேவா, இண்டெக்ஸ், அது வந்து ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து ஷார்ட் ப்ராஜெக்ட், அடுத்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், பள்ளி கல்வி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா எங்க இருக்குது, எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும். ஓகேங்களா, பள்ளி கல்வி வந்து பார்த்தோன்னா அவங்களோட தரம், பள்ளி கல்வி தரம் வரிசை, ஓகேவா, அதே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ், ஹெல்த் இண்டெக்ஸ், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ரிஃபார்ம்ஸ் இண்டெக்ஸ், இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ், உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, குட் கவர்னன்ஸ் நல்லாட்சி, உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம், ஸ்ட்ராட்டஜி ஃபார் இந்தியா 75, இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த இண்டெக்ஸ்லாம் நீங்க இங்க படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் சரி மெத்தனால் எக்கனாமிக் ப்ரோக்ராம், அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க இந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டெலிகிராம் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வேணும் அப்படின்னா நமக்கு எப்படியும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல்ல லிங்க் வந்து பார்த்தா நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருக்கேன். அதுல உங்களுக்கு ரெகுலரா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றோம். உங்களை இது மட்டும் இல்லாம நீங்க ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். இதோட நம்ம பிளானிங் கமிஷன் அண்ட் பிளானிங் அண்ட் 5 பிளானிங், நித்தி ஆயோக், ஆல் த டாபிக்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். எல்லா டாபிக்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்டோட உங்களால அடுத்த வீடியோ வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல். We will meet you on next video. Thank you to everyone. Thank you.